ஹலோ எவ்ரிவான். ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறதே ஒரு கலை தான். ஸோ இங்கிலீஷில் நம்ம நினைக்கிற விஷயத்த அழகாக தெளிவாக அடுத்தவங்க கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற இந்த சென்டென்சஸ்லாம் இங்கிலீஷ் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. இதோட அர்த்தம், சில நேரம் யார் கூடயாவது நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்ருக்குறோம், விவாதம் இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க சொல்கிறதா கரெக்டும்பாங்க, நம்ம சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்டில் ஓகே இதை வளர்த்துட்டே போக வேண்டாம் இந்த ஆர்கியூமெண்ட்டை, சரி நீ சொல்கிறது உனக்கு சரி, நான் சொல்கிறது எனக்கு சரி, நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபில் மீ இன். ஸோ ஃபில் மீ இன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, யார்கிட்டையாவது நம்ம எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்து, எனக்கு சொல்லு, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லு, இன்னும் கொஞ்சம் தகவல் சொல்லு அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபில் மீ இன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இதோட அர்த்தம், யார்கிட்டையாவது ஒரு வேலையை பற்றி நம்ம சொல்லும்போது இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ட்ரைவ் மீ கிரேசி. இதோட அர்த்தம், எனக்கு கோவம் உண்டு பண்ணாத, என்னை எரிச்சல் படுத்தாத, எனக்கு கோவம் வர வைக்காத, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறது தான் டோன்ட் ட்ரைவ் மீ கிரேசி அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கோவப்படுத்தாத அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் டோன்ட் ட்ரைவ் மீ கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பிஹேவ் யுவர் செல்ஃப். ஸோ பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்றது ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பெரியவங்களாக இருந்தாலும் சொல்லலாம், சின்ன குழந்தைகிட்டையும் சொல்லலாம். பொது இடத்துல பார்த்து நடந்துக்கோ, கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கோ, ஒழுங்காக நடந்துக்கோ, இப்படி கத்தாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ பார்த்து ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்கிறது தான் பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக். இதில் பட்டாம்பூச்சி என் வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதோட அர்த்தம் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம், ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி பண்ணும்ல, வயிற்றுக்குள்ளே என்னவோ இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் ஐ ஹாவ் பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ரொம்ப சந்தோஷமான நேரத்துலையும் அந்த மாதிரி நமக்கு இருக்கும், இல்லை ஒரு டென்ஷனான ஒரு நேரத்தில் ஒரு ரிசல்ட் வரப்போகுது இந்த மாதிரி பயம்லாம் இருக்கிற நேரமும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் டைம் டு ஹிட் த பெட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே இது தூங்குகிற நேரம் ஆயிடுச்சு, தூங்க போகிற நேரம் ஆயிடுச்சு, படுக்கைக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இட்ஸ் டைம் டு ஹிட் த பெட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம வார்த்தையாக எடுத்து அர்த்தம் பார்க்கக்கூடாது. ஹிட்னா என்னது, ஹிட் த பெட்னா என்னன்னு தனித்தனியாக நம்ம அர்த்தம் பார்க்கக்கூடாது. ஹிட் த பெட் அப்படின்னா படுக்கையில் படுக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இட்ஸ் டைம் டு ஹிட் த பெட்னா இது படுக்கிறதுக்கான நேரம், தூங்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட் வில் கம் டு அன் எண்ட் சூன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம், சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்னும் அர்த்தம். ஸோ முடிஞ்சிரும்ன்றதுக்கு எப்போவுமே நம்ம ஃபினிஷ், கம்ப்ளீட் அப்படி தான் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை, கம் டு அன் எண்ட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இட் வில் கம் டு அன் எண்ட் சூன் அப்படின்னா சீக்கிரமாக இது முடிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட் வெண்ட் அவுட் ஆஃப் ஸ்டைல். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது இந்த ஃபேஷன் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, இது ரொம்ப பழைய காலத்து மாடல், இப்படி இப்போல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, இது ஃபேஷன் விட்டு போயிடுச்சு, இப்போ யாரும் பண்ணுறதில்லலாம் சொல்கிறோம்ல, அதுதான் இட் வெண்ட் அவுட் ஆஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தீஸ் ஷூஸ் ஆர் மை கோ டு ஃபார் லாங் வாக். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஷூ தான் நான் ரொம்ப தூரம் நடக்கிறதா இருந்ததுன்னா எப்போவுமே நான் இந்த ஷூ தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா இந்த ஷூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தீஸ் ஷூஸ் ஆர் மை கோ டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோ டு அப்படிங்கிறதுக்கு இங்கே நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா, நான் இதை தான் செலக்ட் பண்ணுவேன், இது எனக்கு ரொம்ப வசதியானது, ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு இந்த ஷூ எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு தான் இங்கே இந்த கோ டு அப்படின்னு, என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், இது எனக்கு பிடிச்சமானது, அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ கோ டு அப்படிலாம் தனித்தனியாக அர்த்தம் பார்க்கக்கூடாது இங்கே. ஸோ தீஸ் ஷூஸ் ஆர் மை கோ டு ஃபார் லாங் வாக்ஸ் அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு இந்த ஷூ தான் எனக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஐ காண்ட் ரெசிஸ்ட் ஐஸ்கிரீம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால் ஐஸ்கிரீமை வேண்டான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ஐ காண்ட் ரெசிஸ்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ லைக் டு இம்ப்ரூவ் மை culinary ஸ்கில்.
இதோட அர்த்தம் என்னுடைய சமைக்கும் திறமையை நான் வளர்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கலினரி ஸ்கில் அப்படின்றது சமைக்கும் திறமை அப்படின்னு அர்த்தம். சமையல் திறமை வந்து கலினரி ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணக்க போகிறேன், வளர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் டு இம்ப்ரூவ் மை கலினரி ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ டூ யூ அண்ட் ஐ டூ மீ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன். உனக்கு பிடிச்சது நீ செய், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். உனக்கு நீ செய்கிறது கரெக்டுனா எனக்கு நான் செய்கிறது கரெக்டு. இந்த மாதிரி எல்லா அர்த்தத்துக்கும் இந்த யூ டூ யூ அண்ட் ஐ டூ மீ அப்படிங்கிறது பொருந்தும். ஸோ முக்கியமாக வந்து நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன், உனக்கு பிடிச்சதை நீ செய், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். யூ டூ யூ அண்ட் ஐ டூ மீ. ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.